இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸோடைய ரிப்போர்ட்டு. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் இங்கே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. டே வைஸாக உங்களுக்கு கேலண்டர் வியூ காமிப்போம். இது எக்ஸாம்பிளுக்கு பாலமுத்துன்றவங்க எந்த டைமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, எந்த டைமில் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. சப்போஸ் இந்த பர்சனுக்கு நம்ம லொக்கேஷன் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா லொக்கேஷன் ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும் எந்த கூகுள் மேப்பில். அதே மாதிரி வந்து அந்த அந்த நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் லொக்கேஷன் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எனேபிள் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கிளாக் இன் ஆகும், கிளாக் அவுட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இஎஸ்எஸ்எல் இல்லை வேற ஏதாச்சும் பயோமெட்ரிக் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஏபிஐ கொடுத்தாங்கன்னா அதையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பயோமெட்ரிக்கில் பஞ்ச் பண்ணாவே இங்கே வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து லீவ் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன கேட்டகரியில் லீவ் போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் என்ன, யார் லீவ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன டேலேருந்து எந்த டே, எத்தனை நாள் லீவ் கேட்டிருக்காங்க, எத்தனை நாள் வந்து அவங்களுக்கு அவைலபிள் லீவ் இருக்குது. ஸோ இந்த லீவ் நீங்கள் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் லீவ் வந்து மைனஸ் ஆகாது. ஸோ நம்ம அப்ரூவ் சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ ஓவராலாக எத்தனை பெண்டிங் இருக்குது, அப்ரூவ்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீவோடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட், நார்ம்ஸ் ஆஃப் லீவ், எத்தனை லீவ் வந்து என்னென்ன எம்ப்ளாயிஸ்க்கு இருக்குது, ரிமைனிங் லீவ்ஸ் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் இங்கேருந்து.